ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சன் ஃபேஸ் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா வந்து நெறைய 1K, 2K வியூஸ்லாம் போகுது. ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் வர மாட்டுது. ஸோ என்னோட ரெசிபி ரொம்ப சிம்பிளா வீட்லயே வச்சு பண்ணுற மாரி தான் இருக்கும். அதிகமான ஆர்ட்டிஃபிஷியல் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாமே என்னோட மசாலா எல்லாமே வந்து ஹோம்மேடா நான் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது தான். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப உள்ள காலத்துக்கு நம்ம வீட்லயே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆர்கானிக்கா சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா குடுக்குறது நல்லது. ஸோ இந்த மாரி ரெசிபீஸ் நெறைய இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆயிலே இல்லாம சிக்கன் ஃப்ரை எப்படி செய்றதுன்னா, சிக்கன் ஃப்ரை நெறைய பேருக்கு பிடிக்கும். ஆனா அது ஆயில்ல செய்றதுனால ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால நெறைய பேர் அத சாப்பிட மாட்டாங்க. ஸோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த மாரி பண்ணி கொடுங்க. கண்டிப்பா எல்லாமே சாப்பிடலாம். அதுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்பயும் போல மேரினேட் பண்ணுற மாரி தயிர், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் அந்த பூண்டு பேஸ்ட்டு 2மே அரைச்சி போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள், இல்ல அப்படின்னா தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தா கொஞ்சம் போடுங்க. இல்லன்னா விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா பெசரி ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் போல ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் ஆயில். ஆயில்னா என்னன்னா, நம்ம நல்லெண்ணெய் மட்டும் தான் விடணும். வேற எதுவும் விடக்கூடாது. நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது. ஸோ, அதனால அத வந்து நம்ம யூஸ் பண்றோம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுட்டு, சப்போஸ் நல்லெண்ணெய் இல்லன்னா எதுவுமே விட வேணாம். ஜஸ்ட் வந்து சிக்கன நீங்க அப்படியே அள்ளி வச்சு, ஒரு மூழ்குற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊத்துங்க. ஊத்தி இந்த மாரி மூடி மூடி வச்சு அப்பப்போ பெரட்டி மட்டும் எடுங்க. சிக்கன் வந்து நான் வித் ஸ்கின்னோட போட்டிருக்கேன். ஸோ, அதனால அதில உள்ள அந்த கொழுப்பே வந்து வரும். சப்போஸ் வித்தவுட் ஸ்கின்ல போட்டாலுமே வந்து அது வெந்து நல்லாவே வரும். நீங்க வந்து ஆயில் ஊத்த வேணாம். சிக்கன்ல ஆல்ரெடி அந்த ஃபேட்டோட கன்டென்ட் இருக்கும். ஸோ, அந்த ஆயிலே அதுக்கு போதும். ஸோ, இந்த மாரி பெரட்டி பெரட்டி எடுத்துட்டு ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்ல தண்ணிலாம் சுண்டுனதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. எல்லாமே காரத்துக்கு தகுந்த மாரி நீங்க போட்டுக்கோங்க. அதிகமா காரம் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோ டீட்டெயில்டான வீடியோ என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ, அதில போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் வந்து அதோட லிங்க் குடுத்துருக்கேன். பாருங்க இந்த மாரி ஃபைனலா அந்த தண்ணிலாம் இல்லாம அப்படியே மூடி மூடி வச்சு நம்ம பெரட்டி பெரட்டி எடுத்ததில நல்லா சூப்பரான ஒரு ஃப்ரை வந்து சிக்கன் வந்து வெந்து நல்லா சூப்பரா வந்துருச்சு. ஃபைனலா ஒரு பெரிய ஆனியன நீட் நீட்டா கட் பண்ணி கையில வந்து இப்படி பெசஞ்சு விட்டு போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேர்வை தண்ணி விழுகாத மாரி மூடிய வச்சு மூடி எடுங்க. கேப் விட்டு மூடி வச்சு எடுங்க. இந்த மாரி பெரட்டி விட்டு எடுத்தீங்கன்னா, ஒரு அருமையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஆயில் நெறையாவே யூஸ் பண்ணாம சூப்பரா செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாரி ஆர்கானிக்கா ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனலா வந்து கொத்தமல்லியில இலையெல்லாம் போட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். அப்படியே சாஃப்ட்டா, ஜூஸியா இருக்கும் சிக்கனும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சன் ஃபீஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.